மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை இலக்காக வைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் கூறியது. அடுத்து சிரியாவில் 8ஆம் தேதி இரவு இஸ்ரேல் போர் விமானங்கள் பல இடங்களை தாக்கின. ஹோம்ஸில் உள்ள சிறிய விமானப்படை தளம் மற்றும் லடாக்கியாவுக்கு அருகில் உள்ள ராணுவ கட்டிடம் அழிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து காசாவிற்கு இஸ்ரேலின் தடையை மீறி உதவிப் பொருட்களை அனுப்புவதற்காக இத்தாலி புளோரிடா என்ற கப்பலை அனுப்பியது. இது செப்டம்பர் 10ஆம் தேதி துனிசியா துறைமுகத்தை அடைந்தது. அப்போது அந்த கப்பலை ட்ரோன் எனும் ஆளில்லா விமானம் மூலம் இஸ்ரேல் தாக்கியது. இதனால் கப்பலின் மீட்பகுதியில் தீப்பிடித்தது. அது உடனடியாக அணைக்கப்பட்டது. அடுத்து இஸ்ரேல் விமானப்படை கத்தாரின் தோஹாவில் ஹமாஸ் தலைமை அலுவலகத்தை தாக்கியது. இதில் ஹமாஸ் மூத்த தலைவர் கலீல் அல் ஹையாவின் மகன், அவரது அலுவலக இயக்குனர், 3 பாதுகாவலர் மற்றும் ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரி என 6 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் ஹமாஸ் தலைவர்கள் தப்பித்ததாக கூறப்படுகிறது. கடைசியாக ஹவுதி பயங்கரவாதிகள் வசமுள்ள ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. குடியிருப்பு பகுதிகள்